வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல நிறைய விஷயங்கள் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கும்போது உலக அரசியல்லையுமே ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ட்ரம்ப் அமெரிக்காவோட 47வது பிரசிடென்டா ஆயிருக்கார். இன்னைக்கு அவருடைய முதல் நாள் ஆபீஸ். நிறைய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிச்சு சைன் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதிரடியா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா பத்தின செய்திகளுக்கு நாம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டா அமெரிக்காவோட ஒவ்வொரு நகர்வும் இந்த உலகத்தோட எல்லா நாடுகளையுமே பாதிக்கும். ஏன்னா அது ஒரு வல்லரசு நாடு இன்னைக்கு வரைக்கும். அதனால அமெரிக்கா எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் மற்ற எல்லா நாடுகளையுமே ஓரளவுக்கு பாதிக்கும். குறிப்பாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க எடுத்த நிறைய முடிவுகள் உலகத்தோட நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக மிடில் ஈஸ்ட்ல ஆரம்பிச்ச யுத்தம், அதுக்கு முன்னாடியே யுக்ரைன் ரஷ்யாவுக்கு நடுவுல மூண்ட யுத்தம், இது தவிர பல்வேறு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட நிறைய குழப்பமான சூழ்நிலைகள், அந்த யுத்தங்கள் எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரே ஒரு நாடுதான் இருந்துச்சு, அது அமெரிக்கா. அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டோடு மோதும் போது நிச்சயமா பலம் வாய்ந்த நாடாக இருக்கும். ஏன்னா அமெரிக்கா கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வேற எந்த நாடுகளுமே கொடுக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா பொருளாதாரத்துல அமெரிக்கா என்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடுதான். சைனா அதை பீட் பண்ண போகுது அப்படின்னாலுமே மற்ற நிறைய விஷயங்களையுமே அளவுகோலா எடுத்துக்கிட்டு பார்த்தா யுஎஸ் தான் என்னைக்கு வரைக்கும் வல்லரசு நாடு. அவர் என்ன நேரத்துல என்ன பேசுவாரு என்ன செய்வாரு அப்படின்றத கணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அவர். ரொம்பவும் அதிரடியான ஒரு ஆள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வலுக்கட்டாயமான போர்களை அவர் தவிர்த்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடா இருக்கணும், எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்ற எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுல தீர்க்கமான ஒரு முடிவோட இருக்கக்கூடிய ஒரு ஆள். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவர் காலகட்டத்துல தான் ரஷ்யாவுக்கு போய் புட்டினோட கை குலுக்கினார். அவர் காலகட்டத்துல தான் நார்த் கொரியாவுக்கு நேரே போய் கிம்மோட கை குலுக்கினார். சோ அவரை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா யுத்தங்களை விரும்பாதவர் அப்படின்னு தான் கணிக்க தோணுது. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பதவியேற்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவாச்சு. பரஸ்பரம் அகதிகள் பரிமாற்றம் நடந்துச்சு. நேத்து அவரு பிரசிடென்ட் ஆயிருக்காரு. முந்தா நாள் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. இது ஒரு தற்காலிக ஏற்பாடா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு எந்த சேதத்தையும் விளைவிக்காததா இருக்கணும் அப்படின்றதுல அவர் எப்பவுமே தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா யுத்தங்களை விரும்பாத ஒரு ஆள் அப்படின்னு தான் நம்மளால கணிக்க முடியுது. அதாவது அவரோட கணிப்புப்படி யுத்தங்கள் பெரிய பொருளாதார சேதத்தை உண்டாக்குது அப்படின்றதுனால எல்லாரையுமே பின்னாடி இருந்து பயமுறுத்தியே வச்சு காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு ஆள். நேரடியான ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு நாள் சிரியாவோட ஏர்பேஸ தாக்குன ஒரு சம்பவம் மட்டும்தான். அந்த சம்பவம் மரண மாசம் இருந்தது. 59 க்ரூஸ் மிசைல்ஸ கொண்டு போய் நிறுத்தி படப்படன்னு அடிச்சு தூக்கிட்டு சாயந்தரம் அந்த யுத்தத்தை முடிச்சிட்டார். இந்த மாதிரி அதிரடியான ஒரு ஆள் தான் டொனால்ட் ட்ரம்ப். நேற்று அவர் பிரசிடென்டா பதவி ஏற்றுக்கிட்ட உடனேயே சில அதிரடியான விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணார். அமெரிக்காவோட பொற்காலத்தை மறுபடியும் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொன்ன அவரோட அந்த வார்த்தைகள் தான் ரொம்பவும் கவனிக்கத்தக்கது. இந்த இடத்துல அவர் அமெரிக்க நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்ற எந்த நாடுகளையும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க தான் வேணும். அதுல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, மற்ற நாடுகளை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய யுத்தங்களை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னது ரொம்பவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. யுஎஸ் மெக்சிகன் பார்டர் வழியா அகதிகள் நிறைய ஆயிரக்கணக்கான அகதிகள் ஊடுருவிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும். அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதான் அதற்கான ஒரு அவசர நிலை பிரகடனத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல நிறைய மிலிட்டரியை கொண்டு போய் நிறுத்தி ஊடுருவலை தடுப்பேன் அப்படின்னு சொன்னது அமெரிக்கர்களிடையே ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பலத்த கரவொலி இருந்துச்சு அந்த இடத்துல. அடுத்தது இல்லீகலா இமிகிரேட் ஆனவங்களை, அதாவது இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ள நுழைஞ்சிருக்கவங்களை அமெரிக்காவை விட்டு வெளியேற்றுவேன் அப்படின்னு சொன்னது அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர் அடுத்து வீசின குண்டு
பனாமா கெனால டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படின்றதுதான். இவர் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கார் அப்படின்னாலும் இப்போ அபிஷியலாகவே இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா பனாமா கெனால் வழியாக போகக்கூடிய அமெரிக்க கப்பல்களுக்கு அதிகப்படியான வரி விதிக்கப்படுது அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. பனாமா கெனாலோட கண்ட்ரோல் 1999 வரைக்கும் பனாமா அமெரிக்கா 2 நாடுகளோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. 1999க்கு அப்புறமா பனாமா கெனாலோட கண்ட்ரோல் மொத்தமும் பனாமாவுக்கு கொடுக்கப்பட்டதுனால இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை அமெரிக்கா சந்திக்குது. அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அந்த பனாமா கெனால்ல சொந்தம் இருக்கு. அதனால அவங்களுக்கான வரியை கம்மியாக விதிக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா பனாமா அரசாங்கத்தினுடைய முக்கியமான இன்கமே இந்த பனாமா கெனால் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கப்பல்களுக்கான சுங்க வரி தான் முக்கியமான வருவாய் பனாமாவுக்கு. சொல்லக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த வரி அமெரிக்க கப்பல்களுக்கு அதிகப்படியா இருப்பதோட இல்லாம இந்த பனாமா கெனாலோட மொத்த கண்ட்ரோலுமே இப்ப சைனா கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதோட மட்டும் இல்லாம அதை நாங்க கண்ட்ரோல்ல எடுத்துப்போம் அப்படின்றத அறிவிப்பாகவே, அதாவது அபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சனைய அவர் எப்படி எடுத்துட்டு போறார் அப்படின்றத பொறுத்துறது தான் பார்க்கணும். அடுத்து அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள், அதாவது ஜெண்டர் அப்படின்னா, அதாவது பாலினம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்ற 2 மட்டும்தான் இனிமே அமெரிக்கால. இந்த 3வது ஜெண்டர் LGBTQ இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே ட்ரம்ப் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். அடுத்து அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவுக்குமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்காவுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாத ஆதரவு இயக்கங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, இல்லைன்னா அவங்கள மொத்தமா ஒழிச்சு கட்டுறது அப்படின்ற ஒரு முடிவோட ட்ரம்ப் இருக்காருன்றது அவரோட ஸ்பீச்ல தெரியுது. இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய காலிஸ்தானி அமைப்புகள் அங்க நிறையவே இருக்கு. குறிப்பாக பன்னூன் மாதிரி ஆட்கள் அமெரிக்காலையும் கனடாவிலையும் இரட்டை குடியுரிமையை வாங்கிக்கிட்டு அவங்க போடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இதுக்கெல்லாம் ட்ரம்ப் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்றத நம்ம நிச்சயமா நம்பலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான 2 முக்கியமான விஷயங்களை அவர் சொல்றாரு. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான வரி விதிப்பை அதிகப்படுத்த போறதா சொல்லியிருக்கார். அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு நல்ல வருவாய் ஏற்படும், அதாவது அது பொருளாதாரமே ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்னு ட்ரம்ப் நம்புறாரு. இது இந்தியாவுக்கு கொஞ்சம் சேதத்தை ஏற்படுத்தலாம். அவரோட இமிகிரேஷன் பாலிசிஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்னு தோணுது. இதுவுமே இந்தியர்களை பாதிக்கலாம். ஆனா நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸா இந்தியர்கள் இருப்பார்களா அப்படின்னு சொன்னா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. 1980களில் போன பெரிய பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் அங்க செட்டில் ஆகி அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்தாச்சாங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்களா தான் இருப்பாங்க. அடுத்தது 90களில் போன என்ஜினியர்ஸ், குறிப்பாக ஐடி தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவங்க நிறைய பேர் அந்த காலகட்டங்களில் போனாங்க. அவங்களுமே ஓரளவுக்கு அங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கான ஒரு பிரெயின் ட்ரெயின் ப்ராப்ளமாக நம்ம இதை பார்த்தா கூட அங்க செட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களுக்கு இந்த இமிகிரேஷன் ப்ராப்ளம்ஸ் வராது. ஆனா லேட்டஸ்டாக இப்போ சமீபத்துல அங்க வேலைக்காக போயிருக்கவங்க H1B விசால அங்க போய் குழந்தைங்களை பெற்றுக்கிட்டவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அவர் சொன்ன அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரில் பேபி ட்ரில், அதாவது எந்த அளவுக்கு பூமியிலிருந்து ஆயிலை வெளியில கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக ஆயிலை கொண்டு உலகத்தோட எல்லா நாடுகளுக்குமே அவரு ஆயில் சப்ளை பண்ண போறதா சொல்றாரு. நம்ம ஏற்கனவே ரஷ்யா கிட்ட சீப்பா ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப்போட மூடுக்கு ஏற்ற மாதிரி இந்தியா மாற முடியாது. என்கிட்ட தான் நீ என்ன வாங்கிக்கணும், ரஷ்யா கிட்ட வாங்கிக்க கூடாதுன்னு சொன்னா இந்தியா அதுக்கு உடன்படுமா அப்படின்றது தெரியல. இது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்தவித காரணத்தை கொண்டும் அமெரிக்க மிலிட்ரிய மற்ற எந்த நாடுகளுக்குமான வார்ஸ்க்கும், அதாவது யுத்தங்களுக்கும் யூஸ் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கார். அதே நேரத்துல அதாவது அவங்க டிஃபென்ஸை பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்ண போறதாக அவரு சொல்லியிருக்காரு. இனி வரும் நாட்கள் உலகத்துக்கு அமைதியான நாட்களாக, நல்ல நாட்களாக, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாட்களாக உலக நாடுகளுக்கு அமையுமா, இல்ல அவரு எல்லாரையும் கொடைய ஆரம்பிப்பாரா? எல்லாரையும் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ்
அவருக்கும் நாட்டோ நாடுகளுக்குமே ஒத்து வராது. எப்பவுமே அமெரிக்காவை மட்டும்தான் அவரு முன்னிலைப்படுத்துவார். அதனால அவங்களுக்குள்ளேயே பூசல்கள் வரலாம். அப்படி பூசல்கள் வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் நாம பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வைப்போம். நன்றி. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அப்பதான் என்னால நிறைய டாபிக்ஸ்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம்.